வணக்கம். இப்போ வந்து சிங்கிள் NO புஷ் பட்டனை வச்சு கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு மெயின் கான்டாக்டர் ஒன்று, ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு கான்டாக்டர் ஒன்று, ஒரு சிங்கிள் NO புஷ் பட்டன் ஒன்று. இது வச்சு கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். டெஸ்டிங்காக இப்போ வந்து நான் டெஸ்டிங்காக வந்து பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து கான்டாக்டருக்கு வந்து இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். அதோட அவுட்புட்டில் வந்து ஒரு லோடுக்காக வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து டெஸ்டிங்காக. இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 கான்டாக்டரோட ஏ2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து K1 அண்ட் K2 K3 கான்டாக்டர். செகண்ட் கான்டாக்டருக்கு நான் லூப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 3 கான்டாக்டருக்கு வந்து நம்ம ஏ2ல வந்து நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரல் எடுத்துட்டு வந்து பிரேக்கருக்கு வந்து அவுட்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து NO புஷ் பட்டனுக்கு வந்து இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க ஒரு பேஸ். அடுத்ததா வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து K2 கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து K2 கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து K1 கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து K2 கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்துட்டு வந்து K3 கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. NCல கனெக்ட் பண்ணிட்டு NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து K3 கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து K1 கான்டாக்டரோட NOல கனெக்ட் பண்ணிக்கிங்க. K1 கான்டாக்டரோட NOல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து K1 கான்டாக்டரோட NOல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து K1 கான்டாக்டரோட NOல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து K3 கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து இந்த K3 கான்டாக்டர் வந்து ஹோல்டிங் பண்றதுக்காக NO இது ரெண்டையும் லூப் பண்ணிக்கிங்க. NO ரெண்டையும் லூப் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து
NO இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து NO இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து K1 கான்டாக்டரோட NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததா வந்து K1 கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து K1 கான்டாக்டரோட NCல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து K3 கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அந்த A3 வயர் வந்து இந்த A1 ஓட வயர் வந்து NOக்கு வந்துடுது. அதனால வந்து நான் NOவை நான் லூப் பண்ணிக்கிறேன். NCயையும் NOவையும் லூப் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒர்க் ஆகுது. Thank you for watching video.